வெல்கம் டு ஆர்ஆர் கம்ப்யூட்டர் லேர்ன் தமிழ். இப்போ நாம பார்க்க போறது எக்ஸெல்ல மார்க் ஷீட் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். மேலும் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் டாபிக்ஸ் எல்லாம் சிம்பிளா ஈஸியா கத்துக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. ஏதாச்சும் சொல்லணும்னு நினைச்சா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரி, வாங்க நம்ம டாபிக்ஸ்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸோட சப்ஜெக்ட் மார்க்க போட்டுக்கோங்க. சப்ஜெக்ட் மார்க் போட்டாச்சு. சரி, இப்போ டோட்டல் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு சம் போட்டுட்டு C2ல இருந்து G2 வரைக்கும் இருக்கிற மார்க்ஸை செலக்ட் பண்றோம். அதை அப்ளை பண்ணின உடனே எல்லா மார்க்ஸும் ஆட் ஆகி டோட்டல் வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா வரும். இதே டோட்டலை கீழே டிராக் பண்ணீங்கன்னா சேம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டோட்டல் வந்துடும். இதுல யூஸ் பண்ண ஃபார்முலாஸ் எல்லாம் ஸ்கிரீன்ல கொடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஆவரேஜ் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் மார்க்ஸை 5 சப்ஜெக்ட் இருக்கிறதுனால 5ஆல டிவைட் பண்றோம். அதை கீழே டிராக் பண்ணீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆவரேஜ் ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆகும். நெக்ஸ்ட் ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு ரேங்க் போட்டுக்கோங்க. அப்புறம் பிராக்கெட்ல ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் செல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் டோட்டல் H5 வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்சோட நடுவுல டாலர் சிம்பல் போட்டுக்கோங்க. சோ கீழே டிராக் பண்ணாலும் ரேஞ்ச் சேஞ்ச் ஆகாம இருக்கும். அப்புறம் கமா போட்டு 0 ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போதான் ஆர்டரா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ரேங்க் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரிசல்ட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு இஃப் பிராக்கெட் அண்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட்டோட ஃபர்ஸ்ட் மார்க் செல் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 35 போட்டுக்கணும். ஏன் 35 போடுறோன்னா 35க்கு மேலே இருந்தால் ரிசல்ட் பாஸ்னு வரும். அதுவே 35க்கு கீழே இருந்தால் ரிசல்ட் ஃபெயில்னு வரும். இது மாதிரியே மீதி 4 சப்ஜெக்ட்ஸ்க்கும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு கமா போட்டு டபுள் கோட் போட்டு பாஸ்னு போட்டுக்கோங்க. அப்புறம் டபுள் கோட் க்ளோஸ் பண்ணிட்டு கமா போட்டு திரும்ப டபுள் கோட் போட்டு ஃபெயில்னு போட்டு டபுள் கோட் போட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இஃப் எதுக்கு யூஸ் பண்றோம்னா வேல்யூவை மாத்தி காட்டும். பாஸ்னா பாஸ்னு காட்டும், இல்லாட்டி ஃபெயில்னு காட்டும். அண்ட் எதுக்கு யூஸ் பண்றோம்னா கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும் ரிசல்ட் ட்ரூன்னு வரும். ஸோ கைஸ், மார்க் ஷீட் முடிஞ்சிருச்சு. இதுலயே கிரேட், மினிமம் மார்க், மேக்ஸிமம் மார்க் எப்படி போடுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படி எக்ஸெல் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.